ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆம்புகளை தான் 1 மணி நேரம் இருக்குது. எல்லோரும் வண்டிக்கு போயிட்டானுங்க. சந்தோஷ் லீவு, கோகுல் தான் வந்தான், அவனும் வேறு வண்டிக்கு போயிட்டான். வண்டி எடுக்க பாரு, மழை பெஞ்சு எல்லாம் தண்ணி நிற்கிது. அதனால் பார்ட்டி வந்து ஆம்பு கலப்பை தான் கேட்டாங்க. ஸோ அதனால் 5 கலப்பை கழட்டி விட்டு 9 கலப்பை கழட்டி விட்டு ஸ்ப்ரிங் கலப்பை கழட்டி விட்டு பார் ஓட்டுற கலப்பை தான் ஒரு மாட்டோம் ஓட்டி பார் ஓட்டணும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா எந்த கழட்டி விடலாம். இது நம்ம ஃப்ரெண்டு சுராஜ் வண்டி யாருக்கும் கேட்காதீங்க, அது நம்ம ஃப்ரெண்டுது. அங்கேயே கழட்டி விடலாம். அதனால் எங்கள் வீட்டுக்கு நம்ம தான் நீ குடிச்சு கலப்பு கழட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை அப்படித்தான் இன்னும் இதை வாட்ச் விடு, பாரு தள்ளி விடு. அதெல்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே இடு. பின்னெல்லாம் கொண்டு வரணுங்க. கை கொஞ்சம் தூக்கி கூட்டிடு, அது பின்னெல்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்படியே. கொஞ்சம் ரத்தம் வச்சுருக்கோம்னாலும் இந்த கோவில் இருந்ததுனால இந்த கலப்பை மாட்டி விடுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குனாப்பா. இல்லாதனால பெரிய தலைவலியாக போச்சு. நான் பொடிய மாத்திரதா போய் மழை வேறு வர மாதிரி இன்னும் பார்ட்டி வேறு அரிச்சிட்டு பண்ணுறாங்க. மாட்டு மாட்டு அப்படியே கொஞ்சம் உள்ள கிட்ட டைட் பண்ணு. இதெல்லாம் திரும்ப இதை விட நான் பார்த்துக்கேன். இதோட டைட் பண்ண முடியாது நண்பா. அதனால் நாம் அந்தான கொண்டு போய் நிறுத்தி சுற்றில் 2 தட்டி ரெடி பண்ணிக்குவோம். எல்லா வண்டியும் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். எதுவுமே வேலை இல்லை. பட் அல்ல கையிலையும் காசு இல்லை, வேலையும் இல்லை. கிடக்கிற காசெல்லாம் டீசல் அடிக்க ஓட்டிட்டு தீரும். கலப்பையை மட்டம் வச்சுக்குவோம். பின்னாடியே ரொம்ப ஏந்தின மாதிரி இருக்குது நண்பா. வேற ஆல்ட்ரு பண்ணாத இது பெரிய தலைமுறையாகுது. ஏறும் போதையும் இறங்கும் போதையும் இது ஒவ்வொருத்தருக்கு தெரியாது. ஏன் ப்ரோ கலப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறது பாரு. முன்னாடி ஆம்பு வந்து நிலத்துலேயே ஒட்டலை, இப்படி அண்ணாந்துட்டு இப்போ மட்டமாக வைக்கணும். அப்போ தான் வந்து கலப்பை வந்து பேக் சைடு வந்து தேய்க்காதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா தேய்ச்சிடும். பார்த்து காசு கேட்டால் மட்டும் இல்லைங்கிறாங்க. ஆனால் ஓட்டுனா
எங்கே ப்ரோ ஓட்டுறது? வர்றதுக்கும் டீசலுக்குமே சரியாக இருக்குது. ஓட போகணும். நான் வந்துட்டு இருக்கிறேண்ணா. எவ்வளோ வர்றது? எது உங்கள் வீட்டுக்கிட்ட பின்னாடி அந்த வயலா? அதான் ஏற்கனவே ஓட்டி போட்டுக்கிற வயலா? ஆ ஆ ஆ ஆ ஆ வந்துட்டு கிளம்பிட்டேன். காசு மட்டும் கேட்டால் இல்லைங்கிறாங்க ப்ரோ. ஆனால் வந்து ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுங்கண்ணா வரங்கண்ணான்னா ரொம்ப தடுக்கிறாங்க. அப்போ தான் அங்கே போகணுங்கிறாங்க, இங்கே போகணுங்கிறாங்க. ஒன்றும் முடியல. அப்போ வெய்ய அடிக்கல. இப்போ பாருங்கள் மழை திருடி கதவு தொடங்கி பாரு, மறுபடியும் வெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு எவ்வளோ மழை வரும்போதோ தெரியல. பருத்தி செடி ஓட்டினீங்கெல்லாம் மூக்கால் அளந்துட்டுக்கிறாங்க. நண்பா சும்மா ஓட்டி போட்டையும் தப்பிச்சிக்கிட்டாங்க. ஓடுனீங்கெல்லாம் வந்து இன்னும் 4 நாள் கழிச்சு ஓடிந்தா பரவாயில்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் மழையே பெய்யாது. ஏதோ புயலுங்கிற பேரில் பேஞ்சு ராவடி பண்ணிட்டு இதில் தான் தடம் பிரியணும். பக்கத்தில் தான் ப்ரோ, தூரம்லாம் இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கம்தான். எதில் போகலாம்? இதுலேயும் போகலாம், இல்லை இதில் கூட இறங்கி போகலாம். இந்த வயலில் கூட இறங்கி போகலாம். ரோட்டை கிராஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணணுன்னு பாருங்க. ஒரு ஒயர் ஒன்று மாட்டுது, கரெக்டாக மாட்டிடுச்சு. எடுத்தாச்சு. ஒரு வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும் ப்ரோ. அவ்வளோதான் பக்கம். காட்டுக்காரர் இருக்கிறாங்க. இந்த வயலை 2 சால் ஓட்டி பாரு கலப்பில் பார் ஓட்டி கொடுத்தா வேலை முடிஞ்சது இருக்கிறாங்க. ஒரு சால் ஓட்டுறாங்களா? நான் 2 சாலா 1 சாலா? எல்லாம் கரகரையாக இருக்குது. 1 சால் போதுமா? பாருக்கு மண் வருமா? இதுக்கு முன்னாடி எத்தனை சால் ஓட்டி போட்டீங்க? அப்புறம் இப்போ 1 சால் ஓட்டினீங்கன்னா எப்படி பாருக்கு மண் வருமா? காஞ்சி காட்டை பிடிச்சி அன்றைக்கி ஓட்டி போட்டுங்க பாருங்க, மண் இல்லை. நான் அப்புறம் பாருக்கு என்ன மண் வரும்? கோடு தான் போட்டு போவேன். நீங்கள் அப்புறம் எல்லா காடும் விளம்பர மாதிரி ஆகி போயிடும். ஏற்கனவே ஈரக்காடு. அன்றைக்கே மண் பொதன்னு இருந்து ஓட்டி போட்டிருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் உண்டு. ஒரு கேமரா மூஞ்சிலாம் தெரியுது. உழவாக்கில் இப்போ ஓட்டி தான் ஓட்டி ஆகணும். ஏன் மண்ணே வரலையா? என்ன பண்ணுறது? உழவாக்கில் 1 சால் ஓட்டி அப்புறம் ஆப்போசிட்டில் ஓட்டிக்கலாம். அன்றைக்கே ஏதோ மண் வந்திருந்தா பரவாயில்ல. மண்ணே இல்லாத காட்டில் ஓட்டி என்ன பண்ணுறது? அன்றைக்கே பொதன்னு இருந்திருந்தா இது மணல் தார் தான். ஒருவேளை மண்ணுக்கு இப்படி மழை பெஞ்சு 2 சால் தான் ஓட்டினா பரவாயில்ல. மண்ணை அடிச்சு சுற்றினா இதை சுற்றி விட்டு ஏன் இது மட்டும் அன்றைக்கி பறிச்சு பிடுங்களா? இல்லை, இது வந்து அவர் செடி இருந்துச்சு கொஞ்சம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை வர்றதுக்கு முன்னாடியே 2 சால் ஓட்டி போடுறது. அப்போ வந்து காடு காஞ்சி போன டைமில் ஓட்டி போடுறது. இப்போ வந்து அன்றைக்கி 1 சால் ஓட்டி போட்டோம், அப்படியே ஓட்டி பார் ஓட்டுங்கிறாங்க. கண்டிப்பாக வராது நண்பா. அதுக்கு தான் வந்து நான் என்ன சொல்லிட்டேன், 2 சால் ஓட்டினீங்கன்னா தான் பாருக்கு நல்லா மண் வரும். இல்லை மண்ணே வராதுன்னு சொல்லிட்டேன். அதனால் இப்போ பாட்டி வந்து 2 சால் ஓட்ட சொல்லிடுறோம். அதுங்களே 1 சால் தானே ஓட்ட சொன்னாங்க அப்படின்னு நாம் நினச்சி ஓட்டணுமா? பாரு கிளப்பிக்கு பாருக்கு மண்ணே வராதுன்னு வச்சுக்காங்களேன். நான்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி செவுக்கு ஒரு தான் ப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவேன். தெரியுதா? இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவேன். கருப்பில் வரலாம் மேக்ஸிமம் நாங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணியே ஓட்ட மாட்டோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஒவ்வொருத்தரும் கருப்பில் வரல ஓட்டுவாங்க, ஒவ்வொருத்தரும் செவுக்கில் வரல ஓட்டுவாங்க.
செவப்பு லெவலில் ஓட்டினீங்கன்னா நல்ல டெப்த் கிடைக்கும். கருப்பு லெவலில் ஓட்டினீங்கன்னா ஒரு இடத்துல தூக்கி விட்டிங்கன்னா கலப்பை எந்திரிச்சிக்கும். சிகப்பு லெவலில் ஓட்டினீங்கன்னா திடீர்னு கலப்பை எந்திரிக்காது. ஒரு மொள்ள தான் எந்திரிக்கும். அதுக்காட்டி வண்டி ஃப்ரீயாயிரும். வண்டி ஃப்ரீயாக போயிருந்து வச்சுக்காங்களேன். கருப்பு லெவலும் செவப்பு லெவலும் இந்த வித்தியாசம் என்ன, சிகப்பு லெவலும் ஒரே மாதிரி லோடு பிடிக்கும். வண்டிக்கு வந்து விட்டு லோடு கிடைக்காது. இதே சிகப்பு லெவலில் தூங்கினா வண்டி வந்து ஓவரால் கருப்பு லெவலுக்கு ஃபுல்லாக லோட் ஆகும். இப்படி தான் வித்தியாசம் வச்சுக்காங்களா. செவப்பு லெவலுக்கு கருப்பு லெவலும் இது கரெக்டாக 1500 ஆர்பிஎம்மில் ஓட்டினீங்கன்னா பைசன் போய் 1500 ஆர்பிஎம் போன் பத்திரா ஓட்டுற ஸ்பீடு வரும். நான் லேவரை ஃபுல்லாக இறக்கி விட்டேன். காஞ்சி போச்சுட்டேன். அப்படியே குப்புன்னு வண்டி லோட் ஆகுது. ஏன்னா வண்டி லோட் ஆகுதுன்னு பார்த்தா கருப்பு லெவர் செவப்பு லெவர் ரெண்டுமே க்ளோஸ். இப்போ வந்து இந்த கீருக்கு வந்து ஈக்குவலான கீர் எதுனா M2வில் யூஸ் பண்ணலாம். ப்ரோ M2 இது ஒரே அளவுக்கு போகும். இப்போ ஐபஸில் ஓட்டுறீங்க கொஞ்சம் லோடு பிடிக்குதுன்னா M2வில் போட்டு ஓட்டலாம். அது வந்து இது ஒரு நூல் பொறுமையாக போகும். பொறுமையாக போனாலும் டெப்த் நல்லா கொடுக்கும். இதுதான் வந்து கரெக்டான கீர் ரேஷியோ நம்ம 5 இருக்கும். அதை விட்டுட்டு M3 போட்டிங்கன்னா வண்டி கொஞ்சம் லோடாகும். வருன்னு கத்தும் பாருங்க. வண்டி எந்த அனத்தமும் இல்லாத அப்படியே ஃப்ரீயாக ஓடிடுவேன். காட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி கீரை மாற்றி வண்டி தான் ப்ரோ. அதை விட்டுட்டு எல்லா ஃபீல்டும் ஒரே கியரில் ஓட்டி நான் அந்த பார்ட்டியை கவர் பண்ணோம்னா பண்ண முடியாது. நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசலுக்கே காசு இல்லைங்கிறாங்க. இப்போ பாரு இந்த பார்ட்டி காசு இல்லைங்கிறாங்க. ஓட்டியோட பறித்து போட்டு வாங்கி தரங்கிறாங்க. என்ன பண்ணுறது, பங்கில் போய் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் டீசல் அடிச்சா தான் ஓட்டேன். இப்போ அடுத்தது நாளை காலையில் பங்கில் கேட்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் அவன் செய்யலைங்கிற மாதிரி பறவை ஏட்டனா செலவு பண்ணினேன் மாதிரி இவன்கிட்ட வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதான். அந்த பார்ட்டிகிட்ட வாங்கி இந்த பார்ட்டி கொடுக்க வேண்டாம். இதே பொழப்பா போகுது. அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ அந்த கோவில் சந்தோஷம்லாம் ரோடு ரன்னிங் கொடுங்க ப்ரோ பழவுக்குன்னு. ஆனால் அவங்க ரோடு ரன்னிங் கொடுக்குற அளவு பெரிய அளவுங்க ப்ரோ. ஓகேவா, ரோட்டெல்லாம் நிறையா வண்டி போகுது வருது. ரோட்டெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவுட்டுங்க. அப்புறமேட்டு ரோடு ரன்னிங் கொடுக்கலாம். ஓகேவா, அவங்க ரோடு ரன்னிங் இப்போ பழைய என்ன வேலைக்கு போகிறாங்க, நைட்டில் ஓட்டி பழகட்டும். ரோட்டில் ஓட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புதுசாக கொடுக்குறவன போல சேரங்க ஆட்டாத புடுறானா பிடிச்சிடுவான். சைட்டில் ஓட்டி பழகிறது தான் மேட்ரு. அதனால் சைட்டில் ஓட்டி பழகட்டும். அப்புறமேட்டு கொடுத்துக்கலாம். 1க்கு 2 தூரம் 3 பேர் இருக்கிறானுங்க. 3 பேர் இருந்து எதுக்கு பிரயோஜனம்? இன்றைக்கி நாம் ஒண்டியே வந்து ஓட்டுற நிலமை. ஒரு எங்கள் வீட்டில் வந்து 4 நாளாக வந்து என் பிறந்த நாளுக்கு அங்கே கூட்டிகிட்டு போங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுங்கிறாங்க. இங்கே டீசலுக்கே வழி இல்லாத இருக்கிறேன். எங்கே போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது? பேருக்கு தான் ப்ரோ 4 வண்டி ஓடுதுங்க. ரோட்டில் கேட்குறவங்களுக்கு ஒரு துணிமணி கூட எடுத்து கொடுக்க முடியல நம்ம நிலமை. நீங்களாம் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி வச்சுக்கிறனோட வண்டிக்காரன் நிலப்பையெல்லாம் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கோயில் குளம், ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே போக முடியாது. அப்போ தான் யாராச்சும் ஒரு முக்கியமான பார்ட்டி கூப்பிடுவாங்க. அதிக இடத்துலேருந்து அதிகம் சொல்கிறாங்க ப்ரோ. நம்ம இடத்துலேருந்து பார்த்தா தான் நம்மளுடைய கஷ்டம் தெரியும். இது 2 நாள் ஓட்டிட்டு கார் ஓட்டுற கலப்பை எடுத்தாந்து கார் ஓட்டி கொடுத்து தான் இது வேலையை முடிச்சுட்டாதான் இவங்க விடுவாங்க. இல்லைன்னா நெய்னு போனா அடிச்சு நவுத்துவாங்க. நண்பன் இதை ஓட்டிட்டு கார் ஓட்டுறதும் அப்படியே இதிலே அட்டாச் பண்ணுற பாருங்க. பின்னாடி வரும். அது போய் ஏதோ ஒரு வண்டியில் மாட்டிகிட்டு வந்து கார் கலப்பை வேறு ஆனந்த் எடுத்துகிட்டு போயிடும். கொண்டுகிட்டு வாடான்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தேன். எப்போ கொண்டுகிட்டு வருவான்னு சொல்லிட்டேன். அந்த ஓஸ் எடுக்கிற வேலையை மட்டும் விடவே மாட்டேங்கிறான். 10 நிமிஷத்தில் கொண்டு வரங்க மாதிரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனான். எப்போ முந்தானே எடுத்துகிட்டு போனான் நண்பா. நான் கடைசியாக ஒரு பார் ஓட்டுற வீடியோ போட்டிருப்பாரு. அன்னைக்கு எடுத்துகிட்டு போனது இன்னும் கொண்டாந்து விடலை. சும்மா தான் நிற்கிதுங்கிறான். அவன் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. எங்கே கொண்டாந்து விட்றான் நீங்களே சொல்லுங்கள். நான் பாருங்கள், பிரேக் மேலே இங்கே ஆள் வைக்க மாட்டேன். எதுவும் லிவர்லாம் வச்சு விட்டுனா பாருங்கள், இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருவேன். இதெல்லாம் இது ஒரு மணல் கார் கார்டு தான். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை. அது பாட்டில் பூவாட்டம் போகணும்னு வச்சுக்காங்களேன். நான் சாக்கோட இடணும். ஓ
சாக்கு பாரு நடுக்காப்புல வருது. ஆம்பு கலப்பையை பொறுத்தவரை பதமான காடாக இருந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தாங்கி போயிட்டா வராது. ரொம்ப ஈரமாக இருந்தால் பெருங்காடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. காடு போதுங்கிறதுக்காக அப்படியே விட்டா அப்படியே இறங்குது. நான் சாக்கு எடுத்தான். ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு இப்போ அதை ஓடிட்டு ரெண்டாவது சார் திரும்பினேன். ரெண்டாவது சேரில் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து 12 RPM 1500 RPM வச்சு M3க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். சரி மண் ரொம்ப மணல் மாதிரி கிடக்குது, சும்மா வெறிஞ்சும் டீசல் கடை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கியர் ஆக்சிடென்ட் பண்ணி RPMத்தை டவுன் பண்ணிட்டேன் ப்ரோ. அப்போ தான் வந்து 5 ஈக்குவல் வரும். இல்லைன்னா வண்டி தள்ளுன்னு பாஸ் ஆயிரும். M1ல் M3ல் போட்டு M3ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோவாக தான் ப்ரோ வண்டி போகும். எடுத்து போடு. இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேன், ஓட்டி உழவு கழிக்கிறப்ப தான் சொல்லுவியா? பின்னாடி மரமில் படுத்துடலாமா, தள்ளிட்டு உங்களுக்கு கண்டு. ஓகே, ஒரு வழியாக முடிச்சிட்டோம். கடைசி சூத்து ஓட்டிட்டு கொண்டு போய் இந்த வண்டியை நிறுத்திட்டு பாருக்குளத்தை எடுத்தாந்து ஒரு இது வந்து பருத்தி காட்டுக்கு கால் ஓட்டி விட்டேன். போய் கணக்கில் எழுதி வச்சுக்க வேண்டியதான். பணம் தர மாட்டாங்க, பணம் கேட்டால் செலவு கூட காசு இல்லைங்கிறாங்க. அதனால் ஓட்டி விட்டு போய் கணக்கு எழுதி வைக்கிறோம். அடுத்த வயல் ஓட்டுறதுக்கு வேணா டீசலுக்கு பணம் கேட்டால் கொடுப்பாங்க. இதுக்கு அவ்வளோதான் பணங்கிறாங்க. எப்படின்னா ஒரே லெவலில் ஓட்டு வச்சுட்டாங்களா? பார்த்துக்கிட்டிங்கன்னா பள்ளமாயிடுச்சு. அதுக்கு தான் அப்படியே கலப்பையில் ஓட்டுங்க, மண் தீர்ந்துக்கலாம் பாருங்க. போயிட்டு எடுத்துட்டு வரேன். பார் 2.5 அடியா 2.25 லைக்காட்டுக்கு தான் 2.25 போடுவோம். செடி படருமா? அது எதை போட்டானா செடி படருமா? சரி நான் போயிட்டு எடுத்து வரேன். அதுதான் இருக்கும். போயிட்டு பாரு கலப்பைய 2.25 அடி பார் வர மாதிரி செட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ எவ்வளோ நேரம் வந்தது ஓட்டுருக்கேன்னா 3/4 மணி நேரம் ஓட்டுருக்கிறேன். எரோடு யாருன்னா மட்டும் எங்கள் ஊரில் ஒன்று தான் புளியாமரம் இருக்குது. எல்லா ஊர்லேயும் புளியாமரத்தை காலி பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ புளியாமரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரோட்டை கிராஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் புளியாமரம் இல்லைன்னா இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம். ஏகப்பட்ட ஊரில் புளியாமரத்தை பிடிக்கிட்டாங்க. உங்கள் ஊரில் புளியாமரம் வச்சுக்கிறாங்களா இல்லை ரோடு ரோட்டில் இருக்கிற புளியாமரம்லாம் பிடிக்கிட்டு ரோடு போட்டாங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. சரி போயிட்டு ஏற்றிட்டான் ஏதோ ஒரு வண்டியில் பார்க்கறதுக்கு பண்ணிட்டு வரும் போகலாம். நாங்கள் ஓகேங்கப்பா, வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். பாருங்க மானம் இப்பயே ஒரு மாதிரியாக இருக்குது. நான் போய் பாரு ஓட்டம் மட்டும் மானம் பொறுக்குமா என்னன்னு தெரியல. ஓன நிறுத்திட்டு போகலுக்கு வந்துருந்தோன்னா தூக்கி போட்டுட்டு போய்
காரை ஓடிட்டு வந்துடலாம். நம்ம வந்துருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இப்படா நீ வர. சரி நான் கூப்பிட்றேங்க. நான் கூப்பிட்றேன். காலையில் போய் பார்க்கலாம். அதாவது கழட்டி விட்றேன் ரோட்லேயே. அப்படியே வண்டி திருப்பி ரோட்லேயே கழட்டி விடு. நான் இதுக்கு தான் நோட்டி வரேன். மழை வர மாதிரி இருக்குதுன்னு கத்துறாங்க. முடிச்சு கட்டிவிடு. அது எதுக்குடா ஆகும்? எதுக்குடா ஆகும்? ஓனர் பார்த்தா ரோட்லேயே இருக்கு. அப்படியே ஓனர் பார்த்தா தூக்கு போட்டு வச்சுட்டு போயிடும். வரமாட்டேங்குது. தெரியல சாமி, வருவான். கலப்பை ஓசு கூடக்கூடாது. சின்ன ஓட்டை போட்டால் கூட கலப்பை எடுக்கிறது கூட மாட்டேங்கிறா. அது எடுத்து அந்த வண்டி எடுத்துரும். ஓட்டை அட்ஜஸ்ட் பண்ணியே போட்டீங்க. நவுத்தியே போட்டீங்க. எங்கே போயிட்டான் ஓனரு? மீன் பிடிக்க போயிட்டானா? வண்டியை போட்டு கொண்டு எடுக்கிறான். வண்டிக்காரன் பார்த்தானா அவ்வளோதான். காலையிலேருந்து என்ன வேலை? ம் ம் சாமி கம்முன்னு வா. எல்லா இடத்துலையும் ஏர் அதிகமாக தான் இருக்குது. வரல வா, கொஞ்சம் இறக்கு வா. கொஞ்சம் முன்னாடி. அடுத்தது வேலைடா. பரம் அது எதுக்கு? அது சும்மா தான் கிடக்குது. யார் ஒண்ணுதான் ஓனருக்கு மட்டம் கட்டுற அளவுக்கு எங்கே கிடக்குது? ஆமாம் போதும். அப்படியே ஆஃப் பண்ணிடு. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதை எடுத்துகிட்டு போகும். இந்த வீட்டில் இருப்பானா? எட்டம் பரமா அட்ஜஸ்ட் பண்ணுறது எடுத்துக்கோ. போல்ட்டு எடுத்து பேனர் எடுத்துக்கோ. 32 பேனரும் 32 டபுள் ஒன்று இஞ்சி எடுத்துக்கோடா. பாக்ஸ் எடுத்து இருக்கு. போதும். ஓகே நண்பா, கிளம்புவோம். இப்போதான் வந்துருக்கிறான். மணி என்ன 3 மணிக்கு வந்தால் வீட்டுக்கு வரேன் அதான் வரேன்ட்டு மணி 5 மணிக்கு கொண்டாந்துருக்கான். பொழுதே இறங்கி போச்சு. நல்லா வேலை. மழை பெஞ்சிருந்தா காட்டுக்காரர் வேறு வச்சு வெயிட்டு இருப்பாங்க. மழை பெய்யலை. நல்லா அப்புறம் போய் காட்டில் இறக்கிற வேண்டியதான். கொடு. சந்தோஷ் லீவு. ஃபோன் பண்ணி கூப்பிடுக்கிறேன், வரன்னுருக்கிறான். பார்க்கலாம். சந்தோஷத்தை கூப்பிட்டேன், வந்தானா பரவாயில்ல. பார்ப்போம். இதில் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வருவாரா வரமாட்டாரா? வந்துருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
வந்துட்டானா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல ப்ரோ. நான் ஓட்டிட்டு பார் ஓட்டுறது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்தானா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆகலாம், ஃபோன் பண்ணிட்டேன், வந்துடுவோன்னு நினைக்கிறேன். வரட்டும்.
ஸ்கூல் வேலைக்கு வருவியா வரமாட்டியா? நல்லா கெடா கறியை தின்னுட்ட. வருஷத்துக்கு இருந்துச்சுன்னா வந்துருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தே வீடியோ கம்முன்னு எடுத்துட்டு வந்துருக்கலாம். பசங்களோட குள்ளாம்பறிக்க போவோம், அங்கே பறிக்க போவோம். லீவ் விட்டுட்டா போதும். அந்த சாயந்தரத்து பையன் உலகத்தையே மேய்ச்சி போடுறான்னு பேர் வருது. லீவ் விட்டுனா எதுக்கு விட்ட காவடான்னு என்ன கேட்குறாங்க. நான் எல்லாம் சொல்லிட்டோம். நான் ஒரு நாள் லீவ் கேட்டு 4 நாள் லீவ் எடுத்துட்டான்னு சொல்ல போகிறேன். நம்ம பையன் இருந்தால் லோடே இல்லாத போகுது. அதுக்கு எதுக்கு 10 HP 40 HP அது 50 HP அது போகுது. அங்கே அப்படியே மட்டன்னு போகுதா? பையன் சும்மா வெறுவண்டி போகிற மாதிரி மச்சான் தான். ஐபஸ்ல 1500 RPM ப்ரோ வண்டி போகிற வேகத்தை பார்த்தீங்கன்னா 100 RPM ப்ரோ. இதில் வேறு பிரேக் அடித்தா வண்டி உசுறு போய் உசுறு வரும்.